போலீஸ் டெட் பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருங்க. அவங்களா கேட்காம நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே மேடம். யார் அது? கொஞ்சம் வெளிய விடுங்க. ஏய் எந்திரா. சார். ஏன்டா அழுகுற? யாரா நீ? சும்மா தான் சார். அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏய் உண்மையை சொல்ல போறே இல்லையாடா? உண்மையதான் சார் சொல்றேன், நம்புங்க சார். உத வாங்காம சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்றா. சார் என் பேரு மூர்த்தி சார். நான் தாம்பரத்துல வீடியோ கடை வச்சிருக்கேன் சார். என் கடைக்கு எதிர்த்து அப்பதான் சார் இந்த பொண்ணோட வீடு. எங்களுக்குள்ள சாதாரண பழக்கம் தான் சார். பழக்கம்னா எப்படி? சார் அவங்க பேர் சுமதி. என் கடைக்கு அடிக்கடிக்கு கேசட் வாங்க வருவாங்க. அப்படி வரும்போது எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். இப்ப கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் அவங்க என் கூட வந்தாங்க சார். ஹோட்டல்ல ரூம் போட்டு இருந்தோம். வந்த இடத்துல இப்படி திடீர்னு நடந்துச்சு சார். அப்ப அந்த கொலையை பண்ண யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்ல சார். அப்ப அந்த கொலை நீதான் பண்ணியா? நானே கூட்டு வந்து நானே எப்படி சார் பண்ணுவேன்? ஏண்டா அடுத்த முன்னாடி கூட்டு வந்து ஆட்டம் போட்டு மஜா பண்ணிருக்கிற? வாடா சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். வாடாங்கற. சார் ப்ளீஸ் சார், தயவுசெய்து சொன்னா கேளுங்க சார். ஏய் இவன் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டுங்கப்பா. பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. எல்லாரும் கிளம்பி போங்க. சீக்கிரம். இந்த மர்டரை பத்தி போலீஸ் என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் ஐ நியூஸ் பத்திரிகை நம்பர் 1 பேசப்படும். ஓகே மேடம். குட் மார்னிங் சார். 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 ஹோம் செக்ரட்டரி கிட்ட இருந்து அர்ஜென்ட் போன் கால். அது விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இங்க வந்து பஃபும் கூல் ட்ரிங்கும் சாப்பிட்டு போறதுக்காக இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்கள்ல இதை சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மேல இருந்து எனக்கு ஒரே பிரஷர். எனக்கு வர ஆட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன கோழிக்கு சரிச்சிட்டீங்களா எல்லாரும்? போன மாசத்துல மட்டும் வெள்ளூர்ல 3 நகைக்கடை ஓனர்ஸ் பட்ட பகல்ல கண்டந்துட்டமா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணை வெட்டி அண்டால போட்டு கூவத்தோடு தூக்கி போட்டுருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடுற சவால தெரியல உங்களுக்கு? வர வர எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. சார் அந்த கேஸ் நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா இவர் வீட்டுல திருட்டு போன நகையவே இவரால கண்டுபிடிக்க முடியல. இவரு போய் என்கொயரி பண்றாராக்கும். சார் ஏன் சார் அவரை கிண்டல் பண்றீங்க? ஏன் சார் உங்களுக்கு கோவம் வருது? அவரு சொன்னா நீங்க இந்த கார்ல போற வரவன எல்லாம் விட்டுருவீங்க. ஆட்டோல போறவன், டிவி சாம்பல போறவன், தள்ளு வண்டிக்காரன், தண்ணி வண்டிக்காரன் எல்லாம் புடிச்சு லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு கேட்டு தொல்லை பண்ணுவீங்க. சரி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் கொடுன்னு புடிங்கிருவீங்க. இதான உங்க பொழப்பு? ஓகே will you please shut up? போன வாரம் அம்பத்தூர்ல 16 வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள ஒரு வாரம் பூட்டி வச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்களா நியாயம் பேசணும். அவளையே நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த லேடி போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணிருக்கான். ஒரு ஃபேமஸ் சிங்கரோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கான். ஒரு லேடி சோசியல் ஒர்க்கர் திருவான்மூர்ல கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு இவளையும் கொலை பண்ணிருக்கான். சார் அந்த கள்ளக்காதலன் மூர்த்தியை ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அடக்கிங்க போங்க. கொலைக்காரங்க ரொம்ப புத்தால்தனமா அடையாளம் இல்லாம கொலை பண்றாங்க. எல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ஒரு திறமையான ஆள் கிடைக்க மாட்டேங்கிறானே. சார் இவனுங்க எல்லாரும் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சி மருந்து கலந்து வித்துட்டு இருக்கானுங்க சார். பொறிக்கிற ராஸ்கல்ஸ். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மரியாதையும் கிடையாது, பயமும் கிடையாது சார். கான்ஸ்டபிள் இவங்க அடிச்சு ஜீப்ல ஏத்து. சார் நீங்க? என் பேரு பாண்டியன் சார். எந்த ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன் சார். என்னது ரயில்வே ஸ்டேஷனா? என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு வேலையில பட்டதாரி சார். சின்ன வயசுல இருந்தே நான் போலீஸ் ஆகணுங்கிறதா என்னோட ஆசை, வெறி, லட்சியம் எல்லாமே சார். என்கிட்ட சரியான பண வசதி இல்லாதனால இந்த காக்கி சட்டை அப்பப்ப நான் வாடகை எடுத்து போட்டு என்னோட ஆசையை தீர்த்துப்பேன் சார். கேட்கறது நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இனிமே நீங்க வாடகை ட்ரெஸ் எடுத்து போட வேண்டாம்.
என் கூட வாங்க, நான் உங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன். பாண்டியா, உன் திறமையை பத்தி கமிஷனர்ட்ட வேற யார் மூலியமா செய்யப்பட்டேன். அவரே உன்னை கூப்பிட்டு பேசுவாரு. அப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஏன் சார்? நான் சொன்ன நம்ப மாட்டாரியா, அப்புறம் உனக்கு வேலை கிடைக்காதுப்பா. சரிங்க சார். மாப்பிள்ளைங்களா, கீழே கொஞ்சம் இறங்க, பேச வேண்டியது இருக்கு. இறங்கிடா, வாடா வாடா வாடா. வாங்க மாப்பிள்ளைங்களா, உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஆமா, உங்களுக்கு இது ஓட்டப்பந்தயமா ஓட தெரியுமா? ஓடுவீங்களா? சும்மா எங்க? இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன், நீங்க திரும்பி பார்க்காம ஓடிடணும். என்ன? ஏய், என்னடா முறைக்கிற? ஏய், என்னடா ஓடுற? ஓடுற. என்ன சார் இப்படி திடுதிப்புல உங்க சுட்டுட்டீங்க? பாண்டியா, இவனுக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கு குற்றவாளிங்க. நீ நினைக்கிற மாதிரி கூடிய பூச்சி மந்தோடு கிடக்கல. பட்ட பகல கத்தை காமிச்சு பெண்களை கதற கதற கற்பழிச்சவனுங்க. கைக்கு உழவு, காலுக்கு உழவு, ஆளை காலி பண்றது எவ்வளவு விலை பேசிட்டு அம்மாவமா வாழ்ந்துட்டு இருக்க பயங்கரமான குற்றவாளிங்க. இதுக்கு முன்னாடி போலீஸ் எத்தனையோ தடவை உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இவனுங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஒரு போன் எடுத்து பேசுறானுங்க. ஒரு முறையில பேசுறது இவனுங்க, மறுமுறையில பேசுறது எம்எல்ஏவா, எம்பியா, இல்ல அதுக்கு மேல அதிகாரியாங்களோ தெரியல. இனிமே அது மாதிரி எதுவும் நடந்த போதும் பாண்டியா சுட்டேன். பாண்டியா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டேனா அவனுக்கு வக்கீலோ வாய்தாவோ கோர்ட்டோ கேஸோ நீதிபதியோ தீர்ப்போ எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா தண்டனை தான், மரண தண்டனை. நர்மதா, நம்ம ஐ நியூஸ் பத்திரிகையோட நோக்கமே சர்க்குலேஷன் இல்ல, பரபரப்பு தான். நேத்து நடந்த மாதிரி சிட்டில ஏகப்பட்ட கொலை கொள்ளை எங்க பார் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாமளே குற்றவாளியை தேடி நேரடியா காண்டாக்ட் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும். நாம அதுக்கு ஸ்டெப் எடுப்போம். ஓகே மேடம். இப்ப வந்துருவா மிஸ்டர் செல்லப்பா. குட் மார்னிங் சார். உங்க பேர் மிஸ்டர் பாண்டியன், வயசு 28, பிகாம் பட்டதாரி. உங்க அப்பா பேர் மிஸ்டர் மாணிக்கம், வயசு 63, ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். அம்மா பேர் விசாலாட்சி, ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு வேலையில்லா பட்டதாரி, ரைட்? எஸ் சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வீட்டுல சும்மா இல்லாம அந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற டெண்டன்சி உள்ள ஒரு இளைஞன். சமீபத்துல உங்க ஏரியாவுல சாராயம் காட்சி இருந்தவங்ககிட்ட லஞ்சம் வாங்க வந்து அவங்க போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சு கூட கவலைப்படாம தனியாளா நின்று அவங்கள அடிச்சு துவைச்சு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிருக்கீங்க. நான் கொஞ்சம் அபிஷியலா பிஸியா இருந்ததால உங்களை இமிடியேட்டா மீட் பண்ண முடியல. அதுக்கான நெசசிட்டி வந்ததால தான் இப்ப உங்களை வர வச்சிருக்கேன். இன்னில இருந்து நீங்க ஒரு அன்அபிஷியல் போலீஸ் இன்ஃபார்மர். இது நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற போஸ்ட். தேங்க்யூ சார். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல எந்த விதமான தப்பும் நடக்கக்கூடாது, எந்த விதமான சட்ட மீறலும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நடந்துச்சுன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்ல, என் பதவிக்கு ஆபத்து. இதுக்காக நான் சிஎம் லெவல் வரைக்கும் ஆன்சர் பண்ண வேண்டும். ஓகே? என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார். பாண்டியா, கமிஷனர் உங்ககிட்ட திருத்துப்புன்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாருன்னு ஜாம் தூம்னு ஆடாத. எதுவா இருந்தாலும் என்ன மாதிரி புத்திசாலிட்ட ஐடியா கேட்டுக்க. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது. ஏறினாலே இறக்கி விட்டுருவானுங்க. உனக்கு நடுக்க தெரியுமா? தெரியாது சார். எனக்கு தெரியாது. இதுதான் கொலை நடந்த இடம். ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கோம். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லப்பா இங்க தடம் கிடைக்குன்னு சொல்லி. என்ன இந்த வாட்டு செல்லப்பா வந்திருக்க லக்கு, கிடைச்சாலும் கிடைக்கலாம். சார், நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு ஏன், ஒரு முடி கிடைச்சா கொலையாளி ஈஸியா பிடிச்சிடலாம் சார். நமக்கு இங்க தடயம் கிடைக்காம போகுது. பாப்போம். சிபிஐ டைரி மம்முட்டி, வால்டர் வெட்டுவல் சத்யராஜன் நினைப்பு இவங்களுக்கு. துப்பு கண்டுபிடிக்க போறாங்களாம், துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னாலேயே முடியல. யோ, என்ற பழப்புல மண்ணாளி போட்டுறாத. உனக்காவது காக்கி சட்டை இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. என்ற கனவே காக்கி சட்டை தான். ஐயோ ஐயோ, தில்லு விக்ரம் இவரு. எல்லாரும் ஏன் ஒரே பக்கம் தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டனி, அடுப்போம்.
கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. சார், கொலை நடந்த அன்னைக்குதான் இந்த பேப்பர் கண்டிப்பா இங்க இருந்திருக்கணும். பாத்தீங்களா சார், கொலையும் பண்ணிட்டு தந்தி பேப்பர் மாதிரி ரத்தத்துல ஆப்புன்னு கொலைகாரன் எழுதிருக்கான் சார். ஏன் சார், அன்னைக்கு அத்தனை போலீஸ் இங்க வந்திருக்காங்கல்ல, யாரும் அந்த பேப்பரை கண்டுபிடிச்சாங்களா? இன்னைக்கு நாம தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒண்ணுல பாட்டியா, இந்த வாட்டர் செல்ல போந்திருக்கேன்ல அந்த அமைப்பு தான் பின்னிருவோம் முன்னே. ஹாய் கணேஷ், நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா நான் நல்லா இருக்கணும். ஓ சாரி. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, விமலா ஹாஸ்டலா? ஆ. நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அது பக்கத்துல ஒரு தேங்காய் கடை இருக்கு.